மதுரை மாவட்ட ரஜினிகாந்த் மன்றத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீட்டிலே கொடுக்கின்ற நிலைமைக்கு எங்களை தள்ள வைத்துவிட்டார்கள். 1996 ஆளுங்கட்சியாக இருந்த அம்மையாரை எதிர்த்து மீண்டும் அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று வலுவோடு வாதிட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதே போல பாசத்தலைவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே அஜித் அவர்கள் சொன்ன கருத்துக்கு அந்த இடத்திலேயே பாராட்டு தெரிவித்தவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள். புகழின் உச்சத்தை பார்த்தவருக்கு அச்சம் என்பது எந்த காலத்திலும் கிடையாது. அதிமுக திமுக போன்று எல்லா கிராமங்களிலும் கிளைகளையும் தொழிற்சங்கங்களையும் அமைத்து இருந்தவர் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போது கூட இன்றளவிலும் அவரை கொண்டாடி தீர்த்து வருகிறோம். அவருடைய ரசிகர்கள் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போதும் கூட அவருடைய பாதம் தொட்டு அவருடைய அடியை தொட்டு அவர் செல்கின்ற நற்காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவரை நாங்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற எங்களுக்கு புதிதாக கட்சியை ஆரம்பித்தவர்கள் தேவையில்லாமல் எங்களை சீண்டு பார்க்க வேண்டாம். கட்சி ஆரம்பித்தவருடைய தலைவருடைய அப்பா அவர்கள் கூட சொல்கிறார்கள், தேவையில்லாமல் பொதுச் செயலாளர் இருக்கின்ற ஒருவர் அவருக்கு வேண்டியவர்கள் எல்லாம் கட்சியிலே மாவட்ட செயலாளர் சேர்த்து விட்டார்கள் என்று தலைவராக இருக்கின்றவருடைய அப்பா அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு தலைவர்களை பற்றி பேட்டி கொடுத்தவருடைய மாமியார் ஒரு கட்சியில் இருக்கிறார், அவருடைய மாப்பிள்ளை ஒரு கட்சியில் இருக்கிறார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் நிலையில் இருக்கிறாரோ என்னமோ தெரியவில்லை. அதற்குள்ளே நாங்கள் போட வேண்டாம். ஊழல் உச்சத்தை பார்த்த எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அச்சம் என்பது எந்த அளவுக்கும் கிடையாது, எல்லளவுக்கும் கிடையாது. அதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். நான் சொல்வதைத்தான் இன்றைக்கு விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவும் அதே வழியாக இருந்திருக்கின்றார்கள். எந்த காலத்திலும் நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதும் இல்லை. நாங்கள் பார்க்காத புகழ் இல்லை, தலைவர் தொடாத உயரம் இல்லை. அவளையும் பார்த்துவிட்டு வந்தவர் தான். அவருக்கு அரசியல் என்பது தேவையில்லை என்று, அதுவும் கொரோனா காலத்தில் அத்துணை பேரையும் பலிகடா ஆக்கிவிடக் கூடாது. நம்மளை நம்பி வந்த ரசிகர்களும் நம்மை நம்பி இருக்கின்ற கட்சிக்காரர்களும் எந்தவித இழப்புக்கும் ஆளாகிவிடக் கூடாது. அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், அவரோடு என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அவருடைய உடல்நலம் கருதியும் எங்களுடைய உடல்நலம் மனநலம் கருதியும் தான் வேண்டாம் என்று முடிவெடுத்தாரை தவிர, வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு கூட மிகப்பெரிய தைரியமும் துணிச்சலும் வேண்டும். அந்த துணிச்சலை ஏற்படுத்தியவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள். எனவே அவரை யாரும் தொட்டு பார்க்க விட வேண்டாம், சீண்டிவிட வேண்டாம். நாங்கள் எங்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பேட்டி உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களுக்கு எதிர்வினைகளை ஆற்றிவிடும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பக்குவமாக நாங்கள் சொல்கின்றோம். அது நாங்க 96 அதுக்கப்புறம் வர்ற அரசியல் தலைவர்களை பூராமே நாங்க பார்த்துட்டோம். நாங்க எதிர்வினைலாம் ஆட்டல. எங்க தலைவரை பார்த்து பயம் அப்படின்றது எங்க தலைவருக்கு பயம்ன்றதே எங்க தலைவருக்கு இல்லை. அப்படின்னா நீங்க அம்மாவை வச்சுக்கிட்டு அவங்க திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்னு எங்க தலைவர் சொன்னாரு. அதே மாதிரி அஜித் ஒரு மேடையில அவரு கட்டாயப்படுத்தி கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போது அதே இடத்துல திருப்பி கை தட்டினாரு. எங்களை நாங்க பேசாம வேலையை பார்த்துட்டு போறவங்களை எங்களை வச்சிருக்காங்க. அதாவது தூத்துக்குடியில புது பிரச்சனைக்காக, ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக 13 பேர் உயிரிழந்தப்ப உடனடியாக ரஜினிகாந்த் அவர்கள் களத்திற்கு சென்று தூத்துக்குடி மக்களை சந்தித்து, சிகிச்சையில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று அனைவரையும் சந்தித்து ஆறுதல் குறித்து தன்னுடைய முடிந்த வகையில நிவாரணங்களை வழங்கினார்கள். ஆனால் 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஓடி முடியவில்லை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொது பிரச்சனைக்காக இருந்தவர்கள் கூட நாங்கள் ஓடிப்போய் நேரடியாக
நாங்கள் நிவாரணம் வழங்கி மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தோம். எங்க பார்வையில எப்படி தெரியுதுன்னா திரிசாவுடைய பிரச்சனையை தலைவர் இருக்கிறார். அதாவது நடிகை திரிசாவோட பிரச்சனையை மறைக்கிறதுக்காக எங்க தலைவர் ரஜினிகாந்த் இருக்கிறாங்க. ட்விட்டர்ல போடுது, அப்புறம் அழுத்துறது, அந்த பிரச்சனையை அவங்க கட்சியில அது பின்னடைவை ஏற்படுத்துறதுனால மறைமாற்றுவதற்காக மிகப்பெரிய உச்சத்துல இருக்க தலைவரை பேசுறப்ப அந்த திரிசா பிரச்சனை மறைஞ்சிருதுல, மறைமாற்றுவதற்காக மாற்றி அமைக்குதுல. நீங்கதான் கேட்கணும். இப்ப அரசியல்ல திமுக அதிமுக தொண்டு தொட்டு கால் ஊண்டி இருக்கு. இதுல இவர் என்ன மாற்றம் செய்ய போறாருங்கிற சப்ஜெக்ட அவர் பேசாம ரஜினிகாந்த்ங்கிற ஒரு விஷயத்த அவர் தம்பி அவர் ஆதவன் இருக்கார் பாருங்க, அவர் சர்வகட்சிக்கு போறவர். அவர் ரஜினிகாந்த் பயந்துட்டாரு தனித்தன்மை அப்படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும் அவர் என்ன செய்யறார். முதல்ல மீடியா என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதோட ரிக்வஸ்ட். அவர் முழுக்க முழுக்க வியாபாரம் பண்றவர். தமிழ் மக்களுக்கும் சரி மற்ற நாட்டுல லாட்டரி சீட்ல வச்சு பிசினஸ் பண்றோம். ஆளுக்கு ஒரு கட்சியில இருக்காரு. ரஜினிகாந்த் பேரை சொல்றது கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. இன்னொன்னு, நாங்க 40 வருஷமா தொடர்ந்து அதிமுகவும் சமநிலையில பார்த்திருக்கோம், திமுகவையும் சமநிலையில பார்த்திருக்கோம். எங்களுக்கு இந்த பயம், இந்த அதிமுக திமுக ரெண்டையுமே ஒன்னா பார்க்கிறவங்கன்னா ரஜினி ரசிகர்கள். தொடர்ந்து ஒரே மாதிரி பயணம் பண்றோம். இங்க அமைச்சரா இருந்துட்டு அங்க போய் உறுப்பினராக சேர்ந்துரும், இங்க போய் இது தொண்டு தொட்டு இருக்கு. தமிழ் மக்கள்ல தலைவர் நினைக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை நினைச்சாரு, பண்ண முடியாது, இது அப்படியே தான் ரெகுலரா இருக்கு, அதுல போய் நம்ம என்ன நல்லது செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நலன் விரும்பிதான் அவர் ஒதுங்கி இருக்கார். அந்த நேரத்துல கொரோனால இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சிஸ்டத்தை சிஸ்டம் இதானே. விஜய் என்ன செய்ய போறாரு? அவருக்கு என்ன ஏதாவது கொள்கை சொல்லியிருக்காரா? இந்த மாற்றம் பண்ண போறேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஏதோ சினிமா படம் மாதிரி நினைக்கிறாரு முதல்வர் பட்சியை. இன்னொரு கால சூழ்நிலை இப்ப உள்ள இதுல விஜய் அந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாம அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா வருகிற சட்டமன்ற தேர்தல்ல நாங்கள் எல்லாம் தலைவருக்கு முறையிட்டு ஒரு எளிமையான ஒரு ரசிகனை வச்சு ஆதவ அர்ஜுன் எந்த போட்டியிடுறாரோ அந்த தொகுதியில நாங்கள் நிப்பாட்டி எங்க பலம் என்னன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இறைவனும் இயற்கையும் தீர்மானிச்சோம். தலைவர் அமைதியா இருக்கிறதுனால எல்லாருமே ஏதோ பயப்படுறாரு. அது பயம்ங்கிறது வேற. அது உதாரணத்துக்கு அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க குமரவேல் என்ன அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறாரு. இப்ப என்ன நடந்துருக்கு? இவருடைய சப்ஜெக்ட் என்னன்னே தெரியல. இப்ப எதுக்கு வர்றாரு? இப்ப என்ன அடிப்படையில வர்றாரு? என்ன கொள்கை இருக்கு? ரஜினிக்கு என்ன போராட்டத்துக்கு ரஜினிகாந்துக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக போராடினாரு அவர்? இது திசை திருப்பி இந்த மாதிரி வர்றவங்க போறவங்க ரஜினிகாந்த் பேசிக்கிட்டே இருந்தா நாங்க இப்படியே போயிட்டே இருக்க முடியுமா? எங்களுக்கு இல்ல. நாங்க எந்தாவது ஒரு ஆளுநர் போய் ரஜினி சரி இங்க நின்று அங்க நின்று வரலாறு இருக்கா? கிடையவே கிடையாது. எங்க இலக்கு வேற. இந்த இலக்குல நீங்க தான் அந்த மாதிரி தம்பியை கூப்பிட்டு என்னப்பா இது முதலமைச்சர் பதவி சினிமா கிடையாதுப்பா, என்ன கொஞ்சம் இருக்கு நீங்க ஒரு 2-3 தடவை கேட்டீங்கன்னா ரஜினியை சப்ஜெக்ட் பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த இடத்துல ஆதவ யார்? ஒரு லாட்டரி சீட்டு வியாபாரி மகளை கல்யாணம் பண்றோம். அதை தவிர அரசியலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தான் அவரை கேட்கணும். ரஜினிங்கிற சப்ஜெக்ட் அவர் தொடவே கூடாது. ஏங்க, ஒரு இந்தியாவில 95ல நரசிம்மராவ் வெயிட் பண்ற தலைவர் அவர். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வர ஒரு தனிப்பெரும் தலைவர். இன்னைக்கு நினைச்சா கூட 95ல 40 சீட்டை 7 நிமிஷம் தான் பேட்டி கொடுத்தார். 40 சீட்டு சைக்கிள் சின்னம் 20 சீட்டு பாராளுமன்றம் இருந்துச்சு. திமுக சரித்திரத்திலே தனி மெஜாரிட்டி ஒரே ஒரு தேர்தல் 95 தான். அது அனைவருக்குமே 96 தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணம். இப்பவுமே பதவியை விரும்பல, எங்களை தொட்டுட்டாரு. இனி அரசியல் பண்ணணும்னு நினைச்சா தம்பி விஜய் ஆதவ அர்ஜுன் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மீட்டிங்ல போய் தன்னை விளம்பரப்படுத்துறதுக்காக அவரை முன்னிலைப்படுத்தலைன்னா கூடிய சீக்கிரத்தில் அவரை கட்சியில இருந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. நீங்க உங்க அரசியலுக்குள்ள நாங்க வரல, தலைவரை சொன்னீங்கன்னா அதுதான் இந்த பல்வேறு விளைவுகளை தான் நடக்க போகுது. நாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு போக வேண்டிய சூழலில் இருக்க மாட்டோம். ஒரு எளிமையான ரசிகன், ரஜினி ரசிகன் எந்த தொகுதியில ஆதரவு நிற்கிறாரோ அதை எடுத்து கண்டிப்பா நிப்பாட்டி ஒரு பெரிய மாற்றத்தை எங்களால உருவாக்க முடியுங்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட நீங்க
எல்லாருமே ரஜினின்னு சொன்னா உடனே அந்த நெகட்டிவா பெருசா போட்டுருங்க, தயவு செய்து பண்ணாரு. ரொம்ப ரிக்வஸ்டா அவர்கிட்ட கேட்கிறேன். நிறைவா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்க ஆரம்பிச்சதுல இருந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் உயிரிழப்பு இல்லாம எப்படி நிகழ்ச்சி நடத்துறவங்க கத்துக்க சொல்லுவாங்க. எந்த நிகழ்ச்சி நடத்தினா உயிரிழப்பு இல்லாத நிகழ்ச்சியே இல்லை. அதை முதல்ல எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுவோம். அப்படி ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு உயிரிழப்பு இல்லாம மக்களுக்கு பாதுகாப்பா எப்படி நிகழ்ச்சி நடத்துறவங்க முதல்ல கத்துக்கிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த சொல்லுங்க. மக்கள் நல்லது செய்யறாங்களோ இல்லையோ உயிரிழப்பு இல்லாம நிகழ்ச்சிகளை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எங்கள் தலைவரிடம் வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். அவர் கட்சியில அனுமதி எங்க தலைவர் சொன்னார் அப்படின்னா நாங்க யாரை எடுத்து நிற்போம். ஒரு எளிமையான ரசிகர்களா நின்று எங்க பலம் என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். தலைவரோட ஒத்துழைப்போடு தான். அவர் அனுமதி இல்லாம நம்ம செய்யப்போம். நாம இப்ப வந்து என்னமோ அவர் பேசுறீங்க. அவரு வந்து இப்ப வந்து ஒரு 15 காரு போயிட்டு அப்ப இவர் எங்க இருந்தாரு? திமுக வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. தொடர்ந்து தலைவர் கூட அடுத்த உங்களுடைய எல்லாமே தலைவர். இப்ப நம்மளுடைய கண்டனை வந்து உன்னுடைய நோக்கம் என்ன? நீ இப்ப ரஜினிகாந்த்ங்கிற பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீ யாரு? உன்னுடைய வியாபாரத்துக்கு இந்த தலைவரை பயன்படுத்தாரு. உன்னுடைய வியாபாரத்துக்கு உன்னுடைய கவன ஈர்ப்புக்காக யாரு வரவும் போறோம்ல. ரெண்டு மீச முளைச்சா உங்களுக்கு தெரியும், இள வயசுல மீச முளைச்சா கண்ணாடியில பார்ப்பாங்க. அது மாதிரி இவனுக்கு ஏதோ முதல் மேல ஆசை, அந்த பசங்களும் கொஞ்சம் ஏதோ கட்டி ஆரம்பிச்சுன்னு ஆசை. அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாதுல்ல சார். போஸ்ட் எடுத்து எங்களுக்கு வரிசையா சொல்லிட்டோம்ல சார், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நாங்க யாரு அப்படின்றத இனிமேல் எங்க ஓட்டு மூலமா தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து ரஜினி ரசிகர்களுக்குமே பவர்ஃபுல் ஓட்டர் அதிகாரம் இருக்கு எங்களுக்கு. நாங்க இருக்கோம், எங்க குடும்பம் இருக்கு, எங்க பிள்ளை இருக்காங்க. நாங்க தலைவர் ரசிகரா இருக்கிற காலத்துல ஒரு ஓட்டுதான். அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப் இருக்கு, எங்க பிள்ளை இருக்காங்க. அதனால இவருக்கு எங்க தலைவரை பத்தி சீண்டுதான் இவருக்கு எங்க ஓட்டு மூலமா எங்களுடைய பதிலடி எடுத்திருக்கோம். 50 வருஷம் ஆளுமை அதிமுகவை எடுத்திருக்கோம். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி போறோமே அப்படின்னு சூழலை தள்ளப்பட்டு விட்டோமே ஆதகத்தை தெரிவிக்கிறோம். அவ்வளவுதான். இதே மாதிரிதான் எதுவும் வந்துச்சுன்னா ரஜினி ரசிகர்கள் அனைவரும் விஜய்க்கு எதிர்ப்பான ஒரு தேர்தல் பணி தேர்தல் பணி செஞ்சுதான் காலத்தின் கட்டாயம். அவர் காலத்தில் நீங்க ஓட்டுன்னு வரும்போதுதான் முதல்ல வேட்பாளருக்குள்ள அவருக்கு நிக்கல, வேட்பாளருக்குள்ள நாமினேஷன் தாக்கல் பண்ணணும்னு எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க சும்மா இங்க வர்றாரு, அங்க போறாரு, டெல்லிக்கு போறாரு, இங்க வர்றாரு, இதுதான் நடக்குது. முதல்ல மொத்த வேட்பாளர் அறிவிச்சு அவங்க நாமினேஷன் பண்ணல. நாமினேஷன் பண்ண எத்தனை பேர் வருவாங்கன்னு பாக்கல. அந்த 40 வயசுல எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு. அவங்க கேட்கறது வருத்தம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? வருத்தம் இல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? வருத்தம் இருக்கு. ஆனா நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிருக்கோம்ல. எதுலையுமே நாங்க எங்க பயணம் பண்ண எங்களுக்கு வருத்தம் இருக்கு. அதுக்காக நாங்க எந்த கட்சியிலும் போய் அங்கே இங்கேயும் கொடி பிடிக்கல. கொடி பிடிக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. நீ உன்னுடைய சப்ஜெக்ட் என்ன, நாட்டுக்கு என்ன உனக்கு அங்க தலைவர் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதை தம்பி விஜய் அவரை கூப்பிட்டு கண்டிச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பண்ணுனா அவருக்கு நல்லது. பிறந்தநாள் நினைவுநாள் தான் அவங்க சிலைகள் இருக்கோ, நினைவிடங்கள் இருக்கோ, அங்க போய் தான் நம்மளுடைய அஞ்சலி செலுத்தும். நான் எங்க வீட்லயே வச்சு நான் கும்பிடுறேன்னா எந்த வழக்கம்னு தெரியல. நல்லா புதிதாக இருக்கிற அரசியல் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத இனிமே சொல்லுவோம் சொல்லுவாங்க. எங்க அவரு இங்க முதல்வர் பதவியே வேணான்னு இன்னும் உங்களுக்கு என்ன தெரியாது. 96ல 7 நிமிஷ பேட்டியில 40 சீட்டு முகம் தெரியாத தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாச்சா இல்லையா? 20 எம்பி எல்லாமே சைக்கிள் சொன்னான் ஜெயிச்ச வரலாறு. அப்படிங்கும் போது அது மாதிரி 10 மடங்கு இப்போ ஒரு 7 நிமிஷம் பேட்டி கொடுத்தா இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய தலைவர் அவரு. இவங்க பாவம் ஏதோ முதலமைச்சர் பதவி ஏதோ ஒரு படம் காட்சிட்டு வர மாதிரி இங்கே ஓடிக்கிருக்காங்க. இது எங்களுக்கு தேவையில்லை. அவன் ஆசைப்படுறது வேற, அரசியல் நடத்துறது விதம் வேற. இவர் அரசியல்ல கரை கண்டவர், 7 மொழி பேசினவர், தமிழ்நாடு இந்தியாவே அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இது நான் ஒரு நடைமுறையா இல்லை, உள்ளதை சொல்றோம். இந்த பாவம் நாட்டுக்காரங்க என்ன பண்ண முடியும்? பாவம் உண்மையா எதிர்ப்போம். ஒரு ஏழை ரசிகனை நிப்பாட்டி ஜெயிக்க வைப்போம். ரஜினி ரசிகன் தான் ஜெயிக்கிறான். ரஜினியோட ஒப்புதலோட தலைவர் ஒப்புதல் கொடுப்பார்.